ரெயின் பக்ஸ் பற்றியும் ரயில் பூச்சி பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வெல்வெட்டு பூச்சினால் விவசாய நிலத்துக்கு மட்டும் நல்லது கிடையாது, மனிதர்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெல்வெட்டு பூச்சியில் தயாரிக்கப்படுற ஆயிலை பக்கவாதம் சரி பண்ணுற மருந்தாகவும் மாறுது. ஹலோ டிஎஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டு சிலந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெயின் பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டு மிட்டுன்னு சொல்லுவாங்க. ரெயின் சீசனில் மட்டும்தான் இந்த ரெட் வெல்வெட்டு சிலந்தியை பார்க்க முடியும். இதனால் விவசாய நிலத்துக்கு ரொம்பவே நல்லது. விவசாய நிலத்தில் இருக்கிற தேவையில்லாத பூச்சி ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு இது உயிர் வாழும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் பக்ஸ் முட்டையிலேருந்து வெளியே வந்ததுமே விவசாய நிலத்தில் இருக்கிற பூச்சிங்க மேலே அது உட்காந்து அதில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் சாப்பிடும். 1 day 2 daysக்குள்ளேயே இந்த விவசாய நிலத்தில் இருக்கிற எல்லா பூச்சியும் சாவடிச்சிடும். அதனால் நம்மளுக்கு எந்த கெடுதலும் வராது. ஸோ நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ரெயின் பக்ஸை ரெயினில் மட்டும்தான் காணப்படுறதுனால அதனால தான் ரெயின் பக்ஸ்னு பேர் வந்துச்சு. இந்த ரெயின் பக்ஸை உங்கள் விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இந்த ரெயின் பக்ஸ்னால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த சிவப்பு வெல்வெட்டு சிலந்தியை வில்லேஜில் பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெயின் பக்ஸ்னால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. விவசாய நிலத்துக்கும் நம்மளுக்கும் ரொம்பவே நல்லது பண்ணுற ரெயின் பக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. இந்த விவசாய நிலத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய பூச்சி, வெட்டிக்கிளி பூச்சி, இது மாதிரிலாம் உட்காந்து அதில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு இது உணவாக சாப்பிட்டு விவசாய நிலத்தை பாதுகாக்குது. விவசாய நிலத்தை பயிரை பாதிப்பு தர வெட்டிக்கிளி, சிலந்தி பூச்சி, இது மாதிரிலாம் உட்காந்து அது லார்வா ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அது கூடயே இருக்கும். லார்வா ஸ்டேஜ் முடிஞ்சதும் அது கீழே விழுந்துடும். இந்த வெல்வெட்டு பூச்சினால் விவசாய நிலத்துக்கு மட்டும் நல்லது கிடையாது, மனிதர்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெல்வெட்டு பூச்சியில் தயாரிக்கப்படுற ஆயிலை பக்கவாதம் சரி பண்ணுற மருந்தாகவும் மாறுது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணால் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த மரத்து பேர் சீமை கருவேல மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரம் அதிகமாக தண்ணிக்கிற இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு ரொம்பவே கெடுதல். அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி மழை வரதை தடுக்கும். இந்த மரம் பக்கத்தில் மாடு கட்டினாலுமே அந்த மாடு மலட்டுத்தன்மை அடையும். மாட்டு வயிற்றில் இருக்கிற கண்ணுக்குட்டி கூட அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
கைஸ் இந்த மரம் நீர்ச்சத்து எல்லாம் அதிகமாக உறிஞ்சி மழை வர விடாமல் தடுக்குது. இதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற உயிரினம் எல்லாத்துக்கும் பாதிப்பு. இந்த மரத்தோட வேர் நிலத்தடி நீர் எல்லாம் உறிஞ்சி பக்கத்தில் எந்த செடியும் வளர்த்தக்கூடாது. கைஸ் இது பேர் வந்து ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரிஜினல் பேர் வந்து மரவட்டை. இதனால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தவளை பறவை எதுவும் அட்டாக் பண்ணால் ஹைட்ரஜன் சைனைடு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இதனால் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஹைட்ரஜன் சைனைடு கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறதுனால தான் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குரங்கு தவளை பறவை இந்த மாதிரி அட்டாக் பண்ண வரும்போது அந்த ஹைட்ரஜன் சைனைடு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மரவட்டை பேர் ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இயற்கை ரொம்ப அழகானது. நம்ம தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் இயற்கையை வாழும் உயிரினங்கள் அட்டாக் பண்ணும். நம்ம எதுவும் தொந்தரவு எதுவும் பண்ணலேன்னா அது பாட்டு சும்மா இருக்கும். கடவுள் படைச்ச இயற்கை நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இயற்கையை வாழ எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. இயற்கையோடு வாழுவோம், இயற்கையோடு வளருவோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.